அனுரவின் ஒரே ஒரு கையெழுத்தில் மாறும் 12 பேரின் தலையெழுத்து. மரணத்தின் பிடியில் இருப்பவர்களுக்காக சென்ற அவசர செய்தி. அனுர தரப்பு மீதான கோபத்தில் சிறைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. இலங்கையின் மிகப்பெரிய பணக்காரர்களின் திட்டம் தயார் நிலையில் விமானங்கள். உலகின் சிறந்த நாடாக தெரிவான இலங்கை. தென்னிலங்கை அரசியலில் புதிய திருப்பம். சஜித் நாமலை இணைக்கும் தீவிர முயற்சியில் முக்கிய புள்ளி. எரிபொருட்களுக்கு பற்றாக்குறை. பிரதான நகரங்களில் காத்திருக்கும் மக்கள் மீண்டும் வரிசை யுகம். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவின் ஒரே ஒரு கையெழுத்தினால் முன்னாள் எம்பி அமரகீர்த்தி அத்துக்கோரிலை கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரிலை மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு சரத் பொன்சேகா ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிடம் விசேட கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி ஒரு பேணியை தட்டுவதன் மூலமாக இத்தகையவர்கள் மரண தண்டனையில் இருந்து விடுவிக்க முடியும் என பொன்சேகா சுட்டிக்காட்டினார். அமரகீர்த்தியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களை மன்னியுங்கள் என்று ஜனாதிபதியிடம் அவர் கோரியுள்ளார். அரகல போராட்டத்தின் போது 2022 ஆண்டு மே மாதம் 9 ஏற்பட்ட கலவரத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் தாக்கி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய 12 பேருக்கு கடந்த 11ஆம் தேதி மூவரடங்கிய நீதிபதி குழாமால் மரண தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்த அரசியல் பழிவாங்கல் சமகால அனுர அரசாங்கமும் மேற்கொண்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை பார்வையிடுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க நேற்றைய தினம் மெகஸ்டின் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நான் வழக்கமாக சிறைச்சாலைகளுக்கு செல்வதில்லை. ஆனால் சமன் ஏகநாயக்க ஒரு நல்ல மனிதன் மற்றும் திறமையான நிர்வாகி என்பதால் அவரை பார்க்க சிறைச்சாலைக்கு வருகை தந்தேன். மேலும் நாட்டை நடத்துவதற்கு திறமையான நிர்வாக சேவை அவசியம். அரசியல் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட கட்சியுடன் இணைந்து செயற்படாத நிர்வாக அதிகாரிகளை இலக்கு வைக்கும் நடைமுறை ஜெயவர்தனவின் அரசாங்க காலத்திலேயே தொடங்கிவிட்டது. கடந்த கால அரசாங்கங்களின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கமும் தொடர்ந்து வருகின்றது. பொது நிர்வாக சேவைக்குள் நுழைவதற்கு மிக திறமையும் தகுதியும் தேவை. சமன் ஏகநாயக்க போன்ற அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் நாட்டிற்கு தேவை என குறிப்பிட்டார். எனவே அரசாங்கத்தின் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் நோக்கத்துக்காகவே தான் சிறைச்சாலைக்கு வருகை தந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மிகப்பெரிய அரசியல் உரிமையாளர்கள் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நான் கோட் மற்றும் டை அணிந்திருந்தாலும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நான் அறிவேன் என அவர் தெரிவித்துள்ளார். இன்று என்ன நடக்கின்றது என்றால், இலங்கையில் மிகப்பெரிய வர்த்தகர்கள் அரசியல் உரிமையாளர்கள் விமானத்தினை கொள்வனவு செய்து வருகின்றார்கள். பல ஆலை உரிமையாளர்கள் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். அவர்கள் கொள்வனவு செய்வதற்கு விமானங்கள் தயார் நிலையில் இருக்கும் அதே நேரம் ஏழை விவசாயிகள் மிதிவண்டியை கூட வாங்க முடியாது என்பதுதான் இன்றைய நிலைமை என சுட்டிக்காட்டினார். நாட்டின் இந்த நிலையை சிங்கள நாளிதழ் ஒன்று தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிப்பதற்கு சிறந்த நாடாக இலங்கை தரப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தை தளமாக கொண்ட டிராவல் அண்ட் லிசன் சஞ்சிகை வெளியிட்டிருக்கின்ற புதிய தரவரிசை பட்டியலில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஓய்வு பெற்ற தம்பதியினர் மாதம் ஒன்றுக்கு $1000 செலவிட முடிந்தால் இலங்கையில் மிக வசதியான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் என சஞ்சிகையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி உறுதியற்ற தன்மை காரணமாக அமெரிக்கர்கள் ஓய்வு பெற தயங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டு ஒப்பிடும் போது தங்கள் ஓய்வூதிய காலத்தை நீடிக்க முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கை 14% அதிகரித்துள்ளதாக அந்த சஞ்சிகை தெரிவித்துள்ளது. இதன்போது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு உள்ளதாகவும் அமெரிக்க ஓய்வு பெற்றவர்கள் இலங்கையில் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று டிராவல்ஸ் அண்ட் லிசர் சஞ்சிகை தெரிவித்துள்ளது.
உணவு, தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் அனைத்தும் மலிவான விலையில் உள்ளது. மேலும் $1000 செலவிடும் ஒரு தம்பதியினர் மாதத்தின் பெரும்பாலான நாட்களில் வெளியே சாப்பிட முடியும் என்றும் அந்த சஞ்சிகையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு தம்பதியினர் $4 உள்ளூர் உணவு வகைகளையும் 3 வேளை உணவுகளையும் அனுபவிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தரவரிசையில் வியட்நாம் 2வது இடத்தில் உள்ளது. மேலும் ஒரு தம்பதியினர் வியட்நாமில் தங்கள் ஓய்வு காலத்தை ஆடம்பரமாக கழிக்க $1800 செலவிடலாம். தாய்லாந்து 3வது இடத்தில் உள்ளது. $2000 செலவிடக்கூடிய ஒரு தம்பதி தாய்லாந்தில் தங்கள் ஓய்வு காலத்தை ஆடம்பரமாக கழிக்க முடியும். அதேபோல தரவரிசையில் 4வது இடத்தில் இந்தோனேஷியாவின் பாலி தீவும் 5வது இடத்தை மலேசியாவும் பிடித்துள்ளன. மக்கள் குரல் அமைப்பின் தலைவர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று புதன்கிழமை பத்திரமுலையில் உள்ள நிலமாவத்தை கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர் CP ரத்நாயக்க மற்றும் சஞ்சீவ எதிரிமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்கள் குரல் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் பேராசிரியர் GL பீரிஸ், பிவித்திரு ஹெல உரிமையவின் தலைவர் உதயன் கம்பன்பில, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் மஹிந்த அமரவீர, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்சன யாப்பா மற்றும் ஐக்கிய மக்கள் கட்சி தலைவர் டிரான் அலஸ் உள்ளிட்ட பல தலைவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். பேராசிரியர் GL பீரிஸின் ஒருங்கிணைப்பின் கீழ் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. பேராசிரியர் GL பீரிஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நுகையகுடையில் மகா மக்கள் குரல் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான பேரணியை தொடர்ந்து தற்போது கட்சியின் தலைமையகத்தில் இந்த முக்கிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை அரசியல் களத்தில் விசேட கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் எரிவாயுவுக்கான வரிசை தோற்றம் பெற்று வருவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு, கண்டி, காலி உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு இரண்டிற்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக எரிவாயு விற்பனை நிலையங்களுக்கு அருகில் மிக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தையில் தற்போது கிடைக்கும் எரிவாயுவின் அளவு மிக குறைந்த மட்டத்தில் இருப்பதாகவும் சில வர்த்தகர்கள் பற்றாக்குறையை பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலையில் எரிவாயுவை விற்பனை செய்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருப்பினும் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான அளவு இருப்பு ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாக எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.